பிரைஸ் தி லார்ட். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ அல்லது மனுஷனால் உண்டாயிற்றோ என்ற கேள்வியை இயேசு ஏன் கேட்டார் என்பதை பார்க்கலாம். இயேசு ஆலயத்தை சுத்திகரித்தார். இது மத தலைவர்களின் அதிகாரத்தை கேள்விக்குறி ஆக்கியது. ஆகவே மத தலைவர்கள் இயேசுவிடம், எந்த அதிகாரத்தால் இதை எல்லாம் செய்கிறீர், யார் உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று கேட்டார்கள். மத தலைவர்களின் கேள்வி நேர்மையானதல்ல. அவர்கள் சத்தியத்தை தேடவில்லை, மாறாக இயேசுவை சிக்க வைக்க முயன்றார்கள் என்பதை இயேசு நன்றாக அறிந்தார். எனவே நேரடியாக அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு மாறாக மார்க் 11 அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் ஒரு கேள்வியுடன் பதிலளிக்கிறார். அந்த கேள்வி என்னவென்றால், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ, எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்றும் மெசியா என்றும் பகிரங்கமாக அறிவித்தார். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்று என்று தலைவர்கள் ஒப்புக்கொண்டால், யோவான் சுட்டிக்காட்டிய இயேசுவை மெசியாவாக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவானின் ஞானஸ்நானம் மனுஷனால் உண்டாயிற்று என்று அவர்கள் சொன்னால், யோவான் ஒரு தீர்க்கதரிசி என்று நம்பின கூட்டத்தாரை கோபப்படுத்தும் அபாயம் இருந்தது. அதனால் அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் அளித்தார்கள். ஆகவே இந்த யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ என்ற எதிர்கேள்வி இயேசு 3 காரியங்களுக்காக கேட்டார். முதலாவது, மத தலைவர்கள் மாய்மாலத்தையும் கோழைத்தனத்தையும் பயத்தையும் பாசாங்கத்தனத்தையும் அம்பலப்படுத்த. இரண்டாவது, யோவானுக்கு தேவன் கொடுத்த பணியுடன் அவரது அதிகாரத்தையும் இணைக்க. மூன்றாவது, யோவானின் ஞானஸ்நானமும் ஆலயத்தை சுத்திகரிக்கும் அவரது அதிகாரமும் மனித அங்கீகாரத்தினால் அல்ல, ஆனால் தேவனிடமிருந்து வருகிறது என்பதை காட்டவே. இயேசுவின் நாட்கள் இருந்த மத தலைவர்கள் போலவே இன்று சபை தலைவர்களும் பயத்தினாலும் பெருமையினாலும் சத்தியத்தை தவிர்க்கிறார்கள். ஆகவே ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் நிராகரிக்கும் போது தேவனையே நிராகரிக்கும் அபாயத்தை நாம் எதிர்கொள்கிறோம். உண்மையான ஆவிக்குரிய அதிகாரம் பதவியில் இருந்தோ அல்லது உலக வல்லமையில் இருந்தோ வரவில்லை, மாறாக தேவனின் நோக்கம் மற்றும் சத்தியத்துடன் இணைந்த வாழ்க்கையில் இருந்து வருகிறது. ஆமென்.